ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று எலிசா கேயாசியிடம் சொன்னான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். சீரியா தேசத்தின் படைத்தலைவனான நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். அவனுடைய மனைவியின் பணிவிடைக்காரியான இஸ்ரவேல் தேசத்து சிறு பெண்ணின் ஆலோசனையின்படி நாகமான் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எலிசாவினிடத்தில் சுகம் பெற வந்து அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சுகம் பெற்றான். நாகமான் எலிசாவிற்கு காணிக்கை கொடுக்க முன்வந்த போது எலிசா மறுத்துவிட்டான். நாகமான் போன பின்பு எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி பண ஆசை உடையவனாய் நாகமானுக்கு பின் சென்று விருந்தாளிகள் வந்துவிட்டதனால் 2 மாற்று வஸ்திரங்களையும் 1 தாலந்து வெள்ளியையும் எஜமான் வாங்கி வரச் சொன்னார் என்று பொய் சொன்னான். 2 மாற்று வஸ்திரங்களையும் 2 தாலந்து வெள்ளியையும் வாங்கி வீட்டிலே வைத்துவிட்டு எலிசா முன்பதாக வந்து நின்றான். எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு எங்கும் போகவில்லை என்று மறுபடியும் பொய் சொன்னான். உடனே எலிசா, நீ அந்த மனுஷனை நோக்கி சென்றபோது அவன் தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி வருகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணம் வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் தோப்புக்களையும் வேலைக்காரர்களையும் வாங்குவதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன்னுடைய சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்று சொன்ன உடனே உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியானான். கேயாசி பண ஆசை உடையவனாய் இருந்ததுனால பொய் சொல்லி எஜமானனை ஏமாற்றினான். இவன் மாத்திரம் பண ஆசை இல்லாதவனாய் இருந்திருப்பானேயானால் எலியாவிடமிருந்த ஆவியின் வல்லமையை எலிசா 2 மடங்கு பெற்றுக்கொண்டது போல இவனும் பெற்றுக்கொண்டிருக்க கூடும். ஆனால் பண ஆசை அவனுடைய கண்களை மறைத்து பொய் சொல்லி எஜமானை ஏமாற்றி முடிவில் தன்னுடைய சந்ததிக்கே சாபமாக மாறினான். பண ஆசை, பொருளாசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேரா இருக்கிறது. சிலர் இந்த ஆசையினாலே விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் பல வேதனைகளை தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொள்ளுகிறார்கள். பண ஆசை என்கிற தீமை நம்மிடத்தில் இல்லாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கேயாசியை போல பண ஆசை உடையவனாய் சாபத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் இராதபடி பண ஆசை, பொருள் ஆசை என்கிற தீமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் அதற்கு விலகி ஓடி எங்களை பாதுகாத்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய பொருளாசையினால் அதை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் சாபமாய் மாறி போகாதபடி காத்து கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.